guys, welcome to Xylem. இன்னைக்கு question of the day சீரீஸ்ல நம்ம important conversion தான் பார்க்க போறோம் from carbonyl compoundsல இருந்து. Question போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் important informations இருக்கு. Xylem Premier League online crash. யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல படிக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி வைங்க. நீங்களும் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பீங்க நீட் கரெக்டா. நீங்களும் உங்களோட போர்டு எக்ஸாம் முடிஞ்சிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ஃபீ பாத்தீங்கன்னா 4275, ஸ்டடி மெட்டீரியல் இஸ் 19574. இதுல என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகும்னு பாத்தீங்கன்னா லைவ் அண்ட் ரெக்கார்டட் செஷன்ஸ் அண்ட் தென் வீக்லி எக்ஸாம் PYQ டிஸ்கஷன் சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். And this is for the last minute revision program. Already portions எல்லாமே complete பண்ணிட்டீங்க. உங்களுக்கு doubt clarifications அது மாதிரி helps வேணும் அப்படின்னா you can go for this course and the course fee is 10,000 plus GST. And this is for offline crash course. யாரெல்லாம் வீட்ல உட்கார்ந்து ஆன்லைன்ல சரியா படிக்கலையோ you can go for the offline crash course. That course fee is 10,000 plus GST. Okay. இவங்க எல்லாமே நம்ம Xylemல ஃபர்ஸ்ட் இயர் தமிழ்நாடு படிச்ச 50 plus டாக்டர்ஸோட இமேஜஸ் தான் இங்க இருக்கு. Congratulations to everyone. And then you can book your seats by call this number. Yes guys. Okay. கன்வர்ஷனை பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும். கன்வர்ஷனுக்கு ஒரு முக்கியமான 2 டிப்ஸ் சொல்லட்டுமா? ஓகே, எந்த மாதிரி கன்வர்ஷன் நீங்க படிக்கணும் அப்படின்னா தட் மீன்ஸ் எப்படி எல்லாம் உங்களால பண்ணா கன்வர்ஷன்ஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் புக்ல இருக்கிற எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாமே லைன் பை லைனா படிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் கரெக்டா. பட் நான் செகண்ட் ஒன் சொல்றேன். செகண்ட் ஒன் என்னன்னா புக் பேக்ல இருக்கிற கன்வர்ஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, கன்வர்ஷன்ஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னாலே முக்கியமான விஷயம் அங்க இருக்கிற ரீஏஜென்ட்டோட ரோல் பார்க்கணும். ஓகே, ரீஏஜென்ட்டோட ரோல் பாத்தீங்கன்னா கன்வர்ஷன் இஸ் ஈஸி. ஒன்னு புக்க எல்லாமே லைன் பை லைனா நீங்க படிக்கும் போது கண்டிப்பா கன்வர்ஷன் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பட் த செகண்ட் ஒன் என்னது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கிற கன்வர்ஷன்ஸ் எல்லாமே அழகா லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. அண்ட் தென் அங்க இருக்கிற ரியேஜென்ட்டோட ரோல் தெரியணும். ஓகே, என்ன ரியேஜென்ட்டோட ரோல் இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். Mg ஈத்தர் அப்படின்னு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகணும். இங்க Mg ஈத்தர் அப்படின்னா கண்டிப்பா C must be a Grignard reagent. அப்ப B must be a chlorides or bromides or any halides அப்படி இருக்கணும். ஓகே, ரியேஜென்ட்டோட ரோல் தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்து கன்வர்ஷன்ஸ் எல்லாமே வெரி வெரி ஈஸி. சால்வ் பண்ணிடலாமா இப்போ? எஸ், let's start the question. Question என்ன கொடுத்திருக்காங்க? ABCD கண்டுபிடிக்கணும். ஓகே, கண்டுபிடிச்சிடலாம். CH3MgBr கூட சைக்ளோஹெக்சனோன் எடுத்திருக்காங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் நம்மளோட ஹிண்ட். ஓகே, எப்பயுமே கீட்டோன் கூட, ஓகே, கீட்டோன் கூட நீங்க Grignard reagent எடுக்கிறீங்க. RMgX தான் யாரு? Grignard reagent. அப்ப கண்டிப்பா என்ன கிடைக்கும்? டெர்ஷரி ஆல்கஹால் கிடைக்கும். நீங்க படிச்சிருப்பீங்க, மேபி மறந்திருக்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. டெர்ஷரி ஆல்கஹால். இப்போ this is ketone, this is Grignard reagent. ரியாக்ஷன் பண்ணிடலாமா? எப்பயுமே கீட்டோன்ல இருந்து ரியாக்ஷன் எழுதுறது ஈஸி. ஓகே, அதனால நான் C டபுள் பாண்டோ எழுதியாச்சு. அது கூட யார ஆட் பண்ண போறேன்? CH3MgBr ஆட் பண்ண போறேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? பாண்ட் பிரேக்கிங் தான் பண்ணிடலாம். பாருங்க, இங்க இருக்கிற ஆக்சிஜன் ஆட்டம் மோர் எலக்ட்ரானெகட்டிவ். பை பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரானை எடுத்துட்டு ஆக்சிஜன் O மைனஸா மாறிடும் கரெக்டா. அப்ப இந்த கார்பன் என்ன ஆயிரும்? பாசிட்டிவா மாறிடும். அப்படியே இந்த சைடு வாங்க, இங்க நம்மளுக்கு பாண்ட் பிரேக் ஆகுது. Mg is a metal are always positive கரெக்டா. அப்போ மெட்டல் பாசிட்டிவா இருக்கும், இந்த கேஸ்ல கார்பன் நெகட்டிவா இருக்கும். என்ன படிச்சிருக்கோம்? ஆப்போசிட்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் அட்ராக்ட் ஈச் அதர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த Mg போய் யார் கூட கனெக்ட் ஆகும் அப்படின்னா இந்த O மைனஸ் கூட CH3 பாருங்க இந்த கார்பன் கூட கனெக்ட் ஆகும். இப்ப ப்ராடக்ட் எழுதிடலாமா? ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்ட் எங்க பிரேக் ஆகுதோ அங்கதான் நம்ம ஜாயின் பண்ணணும். கரெக்ட், ரைட்? ஓகே, லெட்ஸ் ரைட் த ப்ராடக்ட். அப்போ நம்ம கிட்ட சைக்ளோஹெக்சனோன் இருந்தது, அங்க பாண்ட் பிரேக் ஆகி இப்ப சிங்கிள் பாண்டா இருக்கு. அண்ட் தென் இது கூட இந்த ஆக்சிஜன் கூட யாரு கனெக்ட் ஆயிருக்கா? நம்மளோட MgBr. So that OMgBr ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. அடுத்து இந்த கார்பன் கூட யாரு கனெக்ட் ஆயிருக்கா? CH3. கரெக்ட், ரைட்? this is CH3. அவ்வளவுதான். இப்ப நான் ஒரு ஸ்டெப் முடிச்சிட்டேனா அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இங்க
டுகெதரா கொடுத்திருக்காங்க, நம்ம சிங்கிளா பண்ணலாம். ஓகே, சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன ஆட் பண்ண போறேன், H3O+ ஆட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆட் பண்ணிட்டு எனக்கு இந்த ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு, இந்த ப்ராடக்ட் கூட நம்ம H3O+ ஆட் பண்ண போறோம். அப்ப என்ன கிடைக்குது நம்மளுக்கு பாத்துடலாம். ஓகே, எஸ், H3O+ங்கிறது ஒண்ணும் இல்ல, which is acidic hydrolysis. அப்போ இங்க நம்மளுக்கு வாட்டர் இருக்கு, இந்த வாட்டர் எப்படி பிரேக் ஆகும், H+ and then OH- பிரேக் ஆகும். கரெக்ட், ரைட்? இப்போ இந்த கேஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா, பாண்ட் இங்க பிரேக் ஆகி Mg பாசிட்டிவ் and then ஆக்சிஜன் நெகட்டிவ். ஆக்சிஜன் நெகட்டிவ் கூட யாரு போய் கனெக்ட் ஆவாங்க, நம்மளோட H+. இந்த OH- யார் கூட போய் கனெக்ட் ஆகும், Mg கூட. அப்ப ப்ராடக்ட் எழுதிடலாமா நம்ம? சோ சைக்ளோ ஹெக்சேன் ரிங், அந்த ஹெக்சேன் கூட யார் இருக்கா, OH இருக்கு, and then இங்க யார் இருக்கா, we have CH3. அவ்வளவுதான், வெரி வெரி சிம்பிள். இன்னொருத்தவங்க யாரு, வாட் இஸ் a பை ப்ராடக்ட், பை ப்ராடக்ட் இஸ் Mg கூட Br, அது இல்லாம OH இருக்கு. ஓகே, Mg கூட OH கனெக்ட் ஆயிருக்கு, Br கனெக்ட் ஆயிருக்கு, இது பை ப்ராடக்ட். இத பத்தி நான் கண்டுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப என்னோட டாஸ்க் என்னது, I found the A. ஏவை கண்டுபிடிச்சா நம்ம அடுத்து என்ன பண்ணணும், A கூட யாரு ரியாக்ட் பண்ணணும், சோ A கூட அப்படியே யாரு ரியாக்ட் பண்ண போறோம், HBr ரியாக்ட் பண்ண போறோம். அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளுக்கு ரியேஜென்ட்டோட ரோல் தெரியணும். இங்க என்ன ஆக போகுது, இங்க இருக்கிற OH- பதிலா, ஓகே, சோ Br- வந்து ஆக்குபை ஆயிக்கும். இந்த ரியாக்ஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம், நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவோம். ஏன்னா OH- பதிலா Br- வருது. அப்ப ரியாக்ஷன் என்ன வரும், சைக்ளோஹெக்சேன் ரிங், அது கூட ஆல்ரெடி ஒரு CH3 கனெக்ட் ஆயிருக்கு, அண்ட் அந்த OH பதிலா Br வந்துருச்சு. அப்ப இங்க இருக்கிற ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற OH சேர்ந்து யாரா வெளியில போயிட்டாங்க, வாட்டர் மாலிகுலா வெளில போயாச்சு. அடுத்து வரலாமா? ஓகே, ஃபைன். சோ இப்ப நான் யார ஆட் பண்றேன், B-ஐயும் கண்டுபிடிச்சாச்சு, சூப்பர். நெக்ஸ்ட் Mg and then ஈத்தர் எடுக்கிறேன். ஓகே, சோ Mg, ட்ரை ஈத்தர், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. எப்பயுமே ஒரு ஆல்கைல் ஹாலைட் நான் சொல்லலாம்ல, ஏன்னா இங்க ஹாலஜன் இருக்கு, திஸ் பார்ட் இஸ் ஆல்கைல், கரெக்ட்? அப்போ ஒரு ஆல்கைல் ஹாலைட் கூட Mg ஈத்தர் நான் எடுக்கும் போது எனக்கு RMgX ஃபார்ம் ஆகும், கிரிக்னார்ட் ரியேஜென்ட். அப்ப என்னது நம்மளுக்கு, சோ we have a cyclohexane, அது கூட ஒரு CH3 குரூப் இருக்கு, அது கூட Mg கனெக்ட் ஆயிட்டு and then Br ஆட்டம் இருக்கு, ரைட்டா? சோ நம்மளுக்கு ஒரு கிரிக்னார்ட் ரியேஜென்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப் என்னது, அகைன் இந்த கிரிக்னார்ட் ரியேஜென்ட் கூட இன்னொரு ஆல்டிஹைட் ஆட் பண்றாங்க. இங்க நான் சொன்ன ஹிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, கீட்டோன் கூட RMgXனா டெர்ஷரி ஆல்கஹால். ஓகே, இதுவே ஃபார்மால்டிஹைட் கூட RMgX ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், பிரைமரி ஆல்கஹால் கிடைக்கும். ஓகே, செக் பண்ணிடலாமா பிரைமரி ஆல்கஹால் கிடைக்குதான்னு சொல்லிட்டு? ஓகே, லெட்ஸ் செக் அவுட். ஓகே, சோ நம்மளுக்கு லாஸ்ட் ப்ராடக்ட் என்ன கிடைச்சிருக்கு, சைக்ளோஹெக்சேன், இங்க ஒரு CH3, சோ இங்க ஒரு Mg and then அது கூட B ஆட் பண்ண போறோம், HC டபுள் பாண்டோ. சோ நம்ம இப்படி எழுதாம HC டபுள் பாண்டோ H ன்னு எழுதிக்கலாம். ஆஸ் யூஷுவல் என்ன ஆகும், ஆக்சிஜன் தான், மோர் எலக்ட்ரான் நெகட்டிவ், எலக்ட்ரான் எடுத்துட்டு பை எலக்ட்ரான் எடுத்துட்டு ஆக்சிஜன் மைனஸ், இங்க பாசிட்டிவ். நெக்ஸ்ட் அப்படியே இங்க வாங்க, எங்க பிரேக் ஆகும்னு சொல்லிருக்கோம், இங்க பிரேக் ஆகும். ஏன்னா கார்பன் Mg பாண்ட் வந்து போலார், ரைட்டா? அப்ப அதை நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா நம்ம பிரேக் பண்ணிடலாம். அப்ப அங்க பிரேக் பண்ணிட்டா Mg பாசிட்டிவ், ஆக்சிஜன் நெகட்டிவ், சாரி கார்பன் நெகட்டிவ். அப்ப இந்த கார்பன் வந்து இந்த கார்பன் கூட கனெக்ட் ஆயிரும், this Mg will connect to the oxygen. கேர்ஃபுல்லா எழுதணும். ஓகே, எழுதிடலாமா? நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த பார்ட் இல்ல, நான் இதுவே எழுதிடுறேன். ஓகே, ஏன்னா இப்படி ஆட் ஆகுற மாதிரி நம்ம காமிச்சிருக்கோம். சோ தட் இப்படி எழுதுனீங்கன்னா இட் வில் பி ஈஸி. சோ H இருக்கு, அது கூட C இருக்கு. இந்த C கூட யாரு கனெக்ட் ஆகுறாங்க, இந்த சைக்ளோஹெக்சைல் பார்ட் கனெக்ட் ஆகுது, ரைட்டா? அப்ப நான் சைக்ளோஹெக்சைல கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த சைக்ளோஹெக்சைல் கூட யார் இருக்கு, ஒரு CH3 குரூப் இருக்கு, நான் அதை எழுதிட்டேன், ரைட்? வெரி சிம்பிள். அடுத்து பாருங்க, என்ன, இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, கரெக்டா? இங்க யார் இருக்காங்க, இந்த O கூட தான் MgBr கனெக்ட் ஆகுது, ரைட்டா? நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண ஸ்டெப்பே தான்,
திருப்பி திருப்பி அதே மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே, சோ நெக்ஸ்ட் நான் இது கூட யார ஆட் பண்றேன், H2O ஆட் பண்றேன், H பிளஸ் அண்ட் தென் OH மைனஸ். சோ பாண்ட் என்ன ஆகும், இங்க நம்மளுக்கு பிரேக் ஆகும். Mg is positive, oxygen is negative. So இந்த ஹைட்ரஜன் O கூடயும் and then இந்த OH Mg கூடயும் போய் கனெக்ட் ஆகும். ரைட்டா? ப்ராடக்ட் எழுதிடலாமா நம்ம? ஓகே, சோ இதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட். அப்ப சைக்ளோஹெக்சேனா, அது கூட ஆல்ரெடி ஒரு CH3 இருக்கா, இப்ப யார் இருக்கா, இங்க கார்பன் ஆட்டம், கார்பன் கூட எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஹைட்ரஜன் இருக்கு, CH2 அண்ட் மேல ஒரு O கூட யாரு கனெக்ட் ஆறாங்க, ஹைட்ரஜன், CH2OH. அவ்வளவுதான். சோ திஸ் இஸ் த D and this is primary alcohol. ஏன் இதை நம்ம பிரைமரி ஆல்கஹால்னு சொல்றோம், ஏன்னா OH கனெக்டட் கார்பன் ஒரே ஒரு கார்பன் கூட தான் கனெக்ட் ஆயிருக்கு. ரைட்? சோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி ஆல்கஹால். ரைட்? இப்போ நம்ம ஈவன் எல்லாமே இங்க நேம் பண்ணிருந்தாலும் மார்க்ஸுக்காக வேண்டி நீட்டா ABCD போட்டுட்டு ஸ்ட்ரக்சர் அகைன் எழுதணும். இப்ப நம்ம A கண்டுபிடிச்சிட்டோம், இங்க எல்லாம் ஷார்ட்கட்ல கொடுத்திருக்காங்க, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் டீடைலிங்கா பார்த்திருக்கோம். ஓகே, சோ அதுதான் நம்மளோட A, this is B and this is our C. ஓகே, சோ C அடுத்து ஃபைனலா நம்மளுக்கு D கிடைச்சிருக்கு. இந்த ஆல்டிஹைட் ஃபர்ஸ்ட் ஆல்டிஹைட் கூட ரியாக்ட் ஆயிட்டு அதுக்கடுத்து நம்மளுக்கு ஹைட்ரோலிசிஸ் நடக்கும். இஸ் இட் கிளியர்? அப்ப ABCD நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. இவ்வளவுதான் கன்வர்ஷன். சோ கன்வர்ஷனோட ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரிக் என்னது, ரியேஜென்ட்டோட ரோல் தெரியணும். ரியேஜென்ட்டோட ரோல் தெரிஞ்சா இட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, எஸ். இப்போ என்னோட கொஸ்டின் முடிஞ்சது. திஸ் இஸ் a question for you guys. கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டேல மீட் பண்ணலாம். சோ லைவ் எல்லாம் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. We will see in the next question of the day and then live sessions. Thank you guys.